அரைகுறையாய் வெந்த வெண்டைக்காய் போல் இருக்கும். இருந்தாலும் உயர்திரு சிலம்பு செல்வர் அவர்களிடம் உயர்திரு சிலம்பொலி பெரியார் அவர்களிடம் காண்பித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் படித்து விடுங்கள், நான் அப்புறம் சமாளித்துக் கொள்கிறேன் என்றார். என்னுடைய பாடலின் கருத்தை சொல்கிறேன். பகற்கனவு நாம் நேரத்தை வீணாக்குகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் பகற்கனவு காண்பது மிகவும் முக்கியம் என்ற கருத்தில் ஒரு எளிமையான கவிதையை எழுதியிருக்கிறேன். முறைப்படி நான் தமிழ் கற்கவில்லை. 6ஆம் படிவத்துடன் 10 வயதுடன் என்னுடைய முறைப்படி தமிழ் முடிந்துவிட்டது. 7ஆம் படிவத்தில் சிறப்பு தமிழ் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஐயர் குடும்பத்தில் பிறந்ததனால் வடமொழி கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இருந்தாலும் எனக்கு தமிழ் மேல் மிகுந்த காதல் உண்டு. இப்பொழுது அந்த காதல் ஆவேசமாக ஆகியிருக்கிறது. அதனுடன் பிரதிபலிப்பு இந்த கவிதை. வயதனுக்கு 10 7ஆம் படிவம் அது. கணித வகுப்பில் கரடையாய் கத்துகிறார் ஆசிரியர். கொடுத்த கணக்கை சடுதியிலே முடித்துவிட்டு உலகை நான் மறந்தேன், இமைமூடா கனவிலே இன்று நான் பறந்திருந்தேன். இமைமூடா கனவிலே அவசரமா எழுதியிருக்கேன். அது எனக்கே படிக்க முடியல. ஏன்னா பக்கத்துல சாம்பார் கொய்ச்சிட்டு இருக்கு, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு, இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இமைமூடா கனவிலே புரிஞ்சு விட்டது. இனிதாய் பறந்திருந்தேன், எண்ணற்ற நாடுகளை இமைப்பொழுதில் சுற்றி வந்தேன். மோசமல்ல. ஆரம்பிச்சுட்டேன், அதுக்கப்புறம் எப்படி முடிக்கிறது? டேய் கழுதை, பகற்கனவாய் காணுகிறாய், பரதேசி பயலே, பணமற்று பரிதவிப்பாய், கவனமற்று கனவில் நீ காலத்தை கழித்திருந்தால் கஷ்டங்கள் பல காண்பாய், ஒழுங்காய் படித்தால் தான் உனக்கு உருப்படியாய் வேலை கிடைக்கும். நான் ஆசிரியர். அடுத்த பேஜ் என்னன்னு போகணும். அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆசான் அரற்றியது என் காதில் அரைகுறையாய் விழுந்ததம்மா, ஏதோ உளரட்டம் என்றெண்ணி இனித்திருந்தேன் என் கனவில். மரியாதை தெரியாத மடையனே ஏறுடா வெற்றியின் மேல். வகுப்பறையில் உட்கார்ந்த நேரத்தை விட வெற்றியின் மேல் ஏறி நின்ற நேரமே அதிகம் என்று கழிவார்கள். அடுத்த பேஜ் எங்க போட்டேன்? பாவம் அந்த ஆசான், அவன் மேல் குற்றமில்லை. கணிதம் கற்றாரை அன்றி கனவில் மிதந்தவர் இல்லை. எதற்கும் துணியாமல் தோல்விக்கு மிக அஞ்சி ஒன்றையே செய்துவிட்டு உயிரை விட்டவர் அவர். conclude because I had about 2 minutes. அதுக்குள்ளேயும் தயிர் சாதம் பண்ண வேண்டியிருந்தது, அதையும் முடித்தேன். வரபோது இங்க வந்து இந்த பேராகிராஃப் இங்க உட்கார்ந்து எழுதிவிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. ஆர்வமிக்க தமிழ் இளைஞனே, இமைமூடா கனவுகளை என்றும் நீ காண வேண்டும். ஏளனம் செய்தோரை எள்ளி நீ நகைத்திடுவாய். பகைக்கனவுகளெல்லாம் பலனுடையதாகும் நல்முயற்சியினார். எத்தனையோ திட்டங்கள் கனவுகளில் ஆரம்பம். எடிசனின் மின்விளக்கும் ரைட் பிரதர்ஸின் விமானமும் இப்படியே ஆரம்பம். நன்றி. கவிஞர் படும்பாட்டை கருத்துடனே சொல்லிவிட்டீர். கணக்கம் தமிழும் இனித்தது என்று எவரும் சொன்னதில்லை. ஆனால் தமிழை படித்துவிட்டால் தினமும் இனித்துவிடும். மீண்டும் எழுதுங்கள், மீண்டும் அழைத்திடுவோம் உண்மை. ஈழத்து தமிழர்களாம் துன்புற்று வாழ்ந்தாலும் ஈழத்தை அடையாமல் உறங்காது நம் நெஞ்சம். உறுதியுடன் வாழ்ந்திடுவோம், தமிழினமே அறிந்துவிட சிரிப்புடனே சொல்லிவிடுவீர். சிந்தைதனில் நிறைந்திடவே அழைத்திட்டோம் அன்புடனே பாஸ்கரனார் வந்திடுவீர்.
கவிதை பாடல் மரபு. வந்து விட்டீர் மறந்து சும்மா தூங்க வேண்டாம் இருந்து. ஊரை விட்டு வந்தோம், நம் உறவை விட்டு வந்தோம், தாயை விட்டு வந்தோம், தமிழ் நாட்டை விட்டு வந்தோம். கதைகள் கேட்டு அன்று நாம் வாயை பிளந்து நின்றோம். கனவுகளை வளர்த்து அலை கடல் கடந்து வந்தோம். ஊர் வந்த பலரும் அன்று பல உண்மைகளை மறைக்க சம்பளத்தை பெருக்கி, அவர்களுடைய சம்பளத்தை பெருக்கி அன்று 20 பார்த்தோம். வெள்ளையர்கள் நாட்டில் அந்த எல்லை தாண்டி வந்தோர் மெக்சிகன்ஸ், அள்ளி வந்த அடிமை பிளாக்ஸ் இன்று இடப்பிடிக்கும் வேளை. தோலை பார்த்து சுழிப்பர் முகம், பேரை பார்த்து புறக்கணிப்பர். வேலை கேட்க போனால் பெரும் கேலியாக பார்ப்பர். இதனால் என் பேரை மாற்றியாச்சு, நான் பீட்டர் ஆகியாச்சு. நடையும் மாறி போச்சு, ஒரு நாயும் வாங்கியாச்சு. நடையை மாற்றியாச்சு, இந்த நிறத்தை மாத்தலாமா? நிறம் மாறா பூக்கள் நாங்கள், இந்த நிலை மாறலாமா? அள்ளிட வந்தோம் காசை, மறந்துட்டோம் தமிழ் பாசை. நாள்தோறும் நமக்கு ஆசை, சூடாக தின்ன தோசை. மண் மீது ஏனில்லை ஆசை, ஏனப்பா நமக்கு மீசை. மாட்டு பொங்கலுக்கு இன்று மெக்டானல்ஸ் லஞ்ச் ஆச்சு. மனைவி கூந்தல் அதுவும் காவை தேடி போச்சு. வீடு வாங்கியாச்சு, ஒரு போட்டும் வாங்கியாச்சு. ஊர் போய் வந்து நல்ல கடனும் வாங்கியாச்சு. சேமிப்பெல்லாம் போச்சு, மன நிம்மதியும் போச்சு. சீரை தேடி வந்து சீரழியலாச்சு. அலாம் எழுப்பிட காலை, பனி குளிரினில் போகணும் வேலை. 6 மணி வரை வேலை, வீட்டில் அதட்டி கேட்குது சேலை. ஒட்டனும் வெளியில் பிள்ளை, டென்னிஸ் பிராக்டிஸ் போகணும் பிள்ளை. கட்டணும் டெலிபோன் பில்லை, மேலும் சமைக்கணும் வீட்டில் தொல்லை. உழைப்பது போதலை நமக்கு, நம் பிள்ளைகள் வளர்ந்திட தவிப்பு. பாதி போகுது வரிக்கு, இன்னும் மீதி போகுது ஜேசி பெருக்கி. நேற்று வந்த வெயிலில் மேலும் ரிக்வெஸ்ட் வருது மணிக்கு. விளக்கணும் போலவே இருக்கு, வயது 40க்கும் மேலாச்சு. படத்தினில் பார்த்த கொலைகள் பட்ட பகலில் நடக்குது இங்கு. பிள்ளைகளை பெத்து போட்டு பிதுங்கும் புலிகளை பார்த்து. பெண்கள் சிரித்தால் இங்கு எய்ட்ஸ் வந்துடும் கவனம். காலம் அப்படி இருக்கு, நான் போடுவேன் தொப்பியும் தலைக்கு. அமெரிக்கா வந்தது கனவு, இந்த வாழ்க்கையும் பெரும் கனவு. ஊருக்கு போய்விட நினைவு, இந்த புத்தியோ நினைக்குது டாலர். காணுவோம் மீண்டும் கனவு, நம்ம ஊருக்கு போய்விட நினைவு. கட்டையை சாத்திட முன்பு நாம் கட்டாயம் போவோம் அங்கு. கனவுகளோடு வந்தோம், இன்று கதை கலங்கி உள்ளோம். நினைவுகளோடு வாழ்வோம், நாளை ஊர் போய் மெல்ல சேருவோம். வெத்திலை போட்டு குதப்பி, அங்கு திண்ணையில் அரட்டை பேசி, வாயினில் விரலை வைத்து துப்புவோம் பக்கத்து வீட்டுக்காரர்கள். கொத்தவால் சாவடி சென்று காய்கறி முறிச்சு பார்ப்போம் வெண்டைக்காய். மயிலாப்பூர் வரை சென்று மல்லிகை கூட்டம் பார்ப்போம். பல்லவன் பஸ்ஸில் ஏறி மெரினா பீச் வரை சென்று பட்டணம் பொடியது உறிஞ்சி முறுக்கு மெல்ல கணிப்போம். தமிழ் ஈழம் காண வேண்டும், காண்போம். தலை நிமிர்ந்து நாம் போக வேண்டும், போவோம். தமிழுக்கு அரியணை கண்டு நிச்சயம், என் கடைசி முடி உதிர வேண்டும். தாடையில் குளிவிடும் போதும், என்னை தாங்கிட தடி பிடிக்கும் போதும், பாடையில் நான் செல்லுகின்ற நேரம் தமிழில் ஒப்பாரி ஒழித்திட வேண்டும். கவிதை கேட்க வந்து பகல் கனவு கண்டது போதும், துள்ளி எழுந்து வாங்க இன்னும் தூக்கம் என்ன போங்க. கனவில் கண்ட கவிதை நான் படித்து விட்டேன் சிலதை, நினைவில் என்று முழதை நான் உதறிவிட்டேன் கழுதை. வணக்கம்.
தமிழனாய் நம் வாழ்க்கை. இன்றெங்கே நினைப்போம் தமிழை, என்றுமே நீ வாழ்வாய் நன்றாய். தமிழனாய் வாழ்வோம் என்றும் பெருமையில் ஈழம் வந்திடும் விரைவில். கவியரங்கம் காண வந்தீர், செவிகளையே தீட்டிடுவீர். தித்திக்கும் செந்தமிழில் எத்திக்கும் புகழ்பரப்ப, நெற்றிக்கும் காலுக்கும் அருந்துபட்ட சொந்தத்தை சுவையான வார்த்தைகளால் திறம்படவே சொல்லிவிட்டார். சொல்லின் செல்வர் அவர், சிறப்பு செய்த சிலம்பொலியார். நெஞ்சமெல்லாம் நிறைவு பெற கொஞ்சு தமிழ் வித்தகரே, சொல்லி வந்த கவிஞர்களின் கனவெல்லாம் இன்று அறிந்தோம். சொல்லிடுவீர் கனவுகளின் கவிதை சிறப்புகளை. சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள். அருமைக்குரிய கவிஞர்களே, குழுமி உள்ள சார்ந்தோர்களே, என் காலை வணக்கம். இளங்கோ ஒரு கனவு கண்டார். எல்லா கனவுகளுமே நனவாவதில்லை. அவர் நினைத்தார், இந்த அழைப்பிதழை அச்சிடுகின்ற பொழுது செல்லப்பன் கவிதை படிப்பார், அவரையும் கவிஞர் பட்டியலிலே சேர்ப்போம் என்ற கனவை கண்டார். ஆனால் அந்த கனவு நனவாகாத கனவாக போகிறது. ஆகவே நான் உரைநடையிலே சில சொல்ல ஆசைப்படுகிறேன். கவிதை என்பது அது எழுதி படித்து அனுபவிக்கின்ற இயல்பு இருக்கிறது. அது இயற்கையாக உள்ளத்தில் ஓடி வர வேண்டுமே தவிர செயற்கையாக வருகின்ற ஒன்று அன்பு. ஆகினால நான் ஒரு கவிஞர் என்று என்னை சொல்லிக்கொள்ள எழுதலாம், எழுத முடியாது என்பதல்ல, அது இயல்பாக வர வேண்டும். அது இயல்பாக வராத காரணத்தால் அவர்கள் நேற்று கேட்டுக்கொண்டது போல இன்றைய கவிஞர்களுடைய கவிதையின் சுவையை ஓரளவு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கவிஞர்களை பற்றி எனக்கு ஒரு கனவு உண்டு. கவிஞர் தான் வாழ்ந்த காலத்தை எழுதாவிட்டால் அவன் கவிஞனே அல்ல. பொதுவாக கவிஞர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தால் இடையில கொஞ்ச காலம் எதற்காக கவிதை எழுதுவது என்று தெரியாமலேயே எழுதி கொண்டிருந்தான். எழுதுவதனுடைய பொருள் என்ன அவனையே கேட்டாதான் தெரியும். நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன். ஒருவன் ஒரு கொசு கடிக்கிறது. கொசு கடிச்சா என்ன செய்யணும்? கொசுவை தானே அடிக்கணும். நான் அமெரிக்காவில் கொசுவை பார்க்க முடியாது, சென்னையில எங்க பார்த்தாலும் கொசு இருக்கும். அந்த கொசுவை அடித்து அவன் கொசுவை சாகடிக்க வேண்டும். அதை விட்டு தான் கையை நீட்டினான். யார் வந்தா இந்த கொசு ஓட்ட முடியும்? இப்படி ஒரு ஆராய்ச்சி, தேவையே இல்லாத ஆராய்ச்சி. ஆனால் அந்த ஆராய்ச்சியில ஒரு பாட்டையே பாடிவிட்டான். ஈரஞ்சி தேருடையான் ஈன்ற மகன் தனது தாரம் தனைக்க வந்தோன் தான் வாழும் ஊரவனில் தவ்வெழுத்தில் நாலுகொள தந்தோனின் தந்தை வந்தால் இவ்விடத்தில் நில்லாயுவை. பாட்டு எழுதுறது சாதாரணமான காரியம் இல்லை. இந்த வெண்பாவை எழுதுவதற்கு மிகச்சிறந்த புலமை இருந்தாலும் எழுத முடியாது. ஆனா பாட்டுடைய பொருள் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அது எழுதிய ஆசிரியரை விளக்கி ஆக வேண்டும். ஈரஞ்சு தேருடையான், 2, 5, 10 தேர்களை உடைய தசரதன். அவன் ஈன்ற மகன் யார் உங்களுக்கு தெரியும்? 4 பேரு. அதில் முக்கியமா சொல்றது ராமன். அவன் ஈன்ற மகன் ராமன். அவன் தனது தாரம், அவனுடைய மனைவி சீதை. அவளை கவர்ந்து சென்றோர் ராவணன். அவன் வாழும் ஊரில் லங்கையில தானா எழுத்துல 4வது எழுத்து. நம்ம எழுத்து கூட ஒழுங்கா சொல்ல தெரியலீங்க. இந்த 2 சுழி நானாங்களா, 3 சுழி நானாங்களா, இன்னொரு நானா என்ன நானா போடுறதுன்னு தெரியலன்னா பந்துக்கு போடுறேன் நான். ராணாவில் சொன்னா சின்ன ராணா பெரிய ராணா, வல்லின ரகரம் இடையின ரகரம் தெரியாது, கண்ணகரம் ரன்னகரம் தன்னகரம் தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் பட்டிமன்றங்கள் வந்தாலும் வந்தது, வெட்டி கதைகள் வேறு நிறைய வந்துருக்கு. அது ஒரு கதையில ஒரு நண்பர் சொன்னார், தகராறு இதுக்கு எந்த ரூ போடுறதுன்னு தகராறு வந்துருக்காங்க. சின்ன ரூபா போடுறதா பெரிய ரூபா போடுறதா, இடையினமா மலிந்தமா தெரியல. என்ன போல ஒரு மத்தியஸ்தம் வந்தான், இதுக்கு ஏப்பா இவ்வளவு தகராறு பண்ணிக்கிற? தகராறு சின்ன தகராறா இருந்தா சின்ன ரூ போடு, பெரிய ரூ போடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்? இடையின ரகரம், வல்லின ரகரம், கண்ணகரம், தன்னகரம் இதெல்லாம் வளர்ந்து போச்சு. அதனால தானா இருக்கிற 4வது எழுத்து கூட வேகமா சொல்ல முடியாது. சொல்லி
தீ வைத்தவன், இலங்கையிலே தீ வைத்தவன். இன்னைக்கு யாரும் கேட்க வேண்டாம், அன்னைக்கு ராமாயண காலத்துல வைத்தவன் அனுமான். அனுமானுக்கு தந்தை வந்தார். அனுமானுக்கு தந்தை யாரும் உங்களுக்கு தெரியும், வாயு, காற்று. காற்றுனுடைய மைந்தன் அனுமான். ஆக காற்று வந்தா கொசு இங்க இருக்காதுங்கிறது இவ்வளவு நாகரிகமாக கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. தேவைதானா இந்த பாட்டு? தன்னுடைய புலமையை காட்டுவதற்கு பயன்படலாமே தவிர, தன்னுடைய அந்த ஆற்றலை காட்டுவதற்கு பயன்படலாமே தவிர கவிதையினாலே பயனில்லை. கவிதை எங்கு வரும்? உங்களுக்கு தெரியும், கவிஞர் தேசிகநாயகம் பிள்ளை அவர் ஆங்கிலத்தில் ஒரு கவிஞர் சொன்னார், even the tears of a poet can be a poem. புலவன் வருந்தி விடுகின்றாரே கண்ணீர், அந்த கண்ணீர் கூட நமக்கு இனிமையை தருமே தவிர தீமையை தராது, துன்பத்தை தராது. கவிஞர் தேசிகநாயகம் பிள்ளை நாம் கேள்விப்பட்ட கவிஞர், நாஞ்சில் நாட்டு கவிஞர். ஒரு முறை அவருக்கு மேல சிறங்கு வந்துருக்கு. சிறங்க வந்தா சிறங்கை கூட அவருக்கு இனிமையை தருகிறார். கையை தூக்கி பார்க்கிறார், ஒரு கொப்பளம் வெள்ளை வெளையேன்னு இருக்கு, நல்லா சீழ் பிடிச்சிருக்கு. அதை பார்த்தா அவருக்கு முத்து மாதிரி. இன்னொரு பக்கத்துல பார்க்கிறார், இனிமேதான் சீழ் பிடிக்கணும், கொஞ்சம் கரு ஊதா நிறத்துல இருக்கிறது. அதை பார்த்த உடனே அவருக்கு மரகதம் போல, ஐயோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ என் வடிவென்பதோ அழியா உடையாது என்று ராமனை பற்றி கம்பன் பாடுவான். அந்த மரகத நிறம் போல இன்னொரு புண்ணு இருக்கு. இன்னொரு புண்ணை பார்க்கிறார், சீழெல்லாம் வடிந்து விட்டது, செவப்பாகி விட்டது, செம்புண்பட்டு விட்டது. கிராமங்களிலே சொல்வார்கள், செம்புண்பட்டு விட்டால் விரைவிலே குணமாகிவிடும் என்று. அந்த செவப்பை பார்க்கிறார், அவருக்கு செவப்பாக தெரியவில்லை, பவளம் போல தெரிகிறது. ஒரு பக்கத்துல முத்து, ஒரு பக்கத்துல மாணிக்கம், ஒரு பக்கத்துல மரகதம், ஒரு பக்கத்துல பவளம். உடனே அவர் ரொம்ப பாராட்டி, ஏப்பா சரங்கப்பா உனக்கு வாழ்த்து பாக்குறேன், ஏன்னா நான் ஒரு ஏழை என்று நினைத்துக் கொண்டு எனக்கு 9 ரத்தனங்களையும் தந்தாயா என்று கேட்கிறார். முத்து பழவரம் முழு வயிரம் மாணிக்கம் பத்தி ஒளி வீசும் பதக்கமெல்லாம் சித்தம் சிறங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரம் கண்டு தந்ததனம். நான் ஏழை என்று நினைத்துக் கொண்டு எனக்கு 9 ரத்தனங்களையும் தந்தாயான்னு கேட்டார். நான் ஏழையாக இருக்கலாம், தமிழ் புலவன் கை நீட்டி வாங்க மாட்டான். எவனோ மடையன் சொன்னான், கூழுக்கு பாடினார் அப்பையன். உண்மையான ஒரு தமிழ் கவிஞன் எவரிடத்திலே கை நீட்டி எனக்கு அது ஒடுத்து கேட்டானேனா அவன் கவிஞனாக இருக்க முடியாது, தன்னுடைய அறிவை அழகு வைப்பவனாக இருப்பான். ஆகவே இந்த கவிஞன் சொன்னான், சரங்கப்பா எனக்கு நீ தாராளமா கொடுத்தப்பா, எனக்கு நான் ஏழையா இருந்தா கூட நீ கொடுக்கறது வேண்டாம், திருப்பி எடுத்துக்காங்க. உண்ட மருந்தாலும் பலனில்லை, உடல் முழுவதும் பூசி கொண்ட மருந்தாலும் பலனில்லை, மண்டு சரங்கப்பராயா சிரம் மாறி கொஞ்சம் இறங்கப்பா ஏழையனுக்கு என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டு பார்க்கிறான். அவனும் கொடுத்ததுதான் இவர் எடுத்துக்காங்க. 2 பேருக்கு பெரிய போராட்டம். கடைசியில் இந்த கவிஞர் சொல்லுகிறார், அவருக்கு பிரியமான ஆண்டவன் முருகன், முருகா இது உனக்கு ஒரு வேண்டிய வியாதியப்பா, தவறி போய் எனக்கு வந்து விட்டது. அது காரணம் சொல்றார், சிறங்கு வந்துட்டா நம்ம கை சாதாரணமா இருக்காது, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, சிறங்கு பிடிச்சவன் கையும் இரும்பு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, அவன் ஓயாம சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த கவிஞர் சொல்கிறார், டப்பா மேல எல்லாம் பிற்படுத்திக்கிறது, இருக்கிறது 2 கை தான், உனக்கு 12 கைகள் இருக்கு, எங்க வேணாலும் சொல்லிக்கலாம், எனக்கு இருக்கிற 2 கை போதாத பாக்குறேன். செந்தில் குமரா திருமால் மருகா என் சிந்தை குடிகொண்ட தேசிகா நொந்தை மெய்யில் சொரியை விடியும் மட்டும் சொரிய கையிரண்டும் போதாது கான் என்ற கவிதையெல்லாம் சுவையாக இருக்கலாம், அந்த நேரத்துக்கு தேவையாக இருக்கலாம். ஆனால் ஒரு கவிதை என்று சொன்னால் அந்த கவிதை நாட்டுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இடைக்காலத்துல பெண்களை பற்றி கவிதை எழுதுன்னு சொன்னா எல்லாரும் எழுத ஆரம்பிச்சான். பெண்ணுன்னு சொன்னாலே தமிழ்நாட்டு கவிஞனுக்கு பூதான் நினைப்போம். உன்னுடைய கையென்னம்மா காந்தல் பூ, கண் என்னம்மா குவளைப்பூ, முகம் என்னப்பா தாமரை பூ, பூவே நீதான். ஒரு நல்ல பாட்டு உண்டு, ஒரு பெண் மலர்வனத்துக்கு போகிறாள், அவள் மலர்வனத்துக்கு போறாள். இந்த புலவனுக்கு என்னவோ தெரியல, பூவெல்லாம் உன்னிடத்தில் பூத்திருக்க பார்த்திருந்தும் காவெல்லாம் சென்று சென்று கால் நோவ பூ பறித்தாய், எல்லா பூவுமே உங்கள்கிட்ட இருக்கேமா, நீ ஏன் மலர்வனத்துக்கு போறீங்க? இப்படியே பாடல்கள் எழுதி கெட்ட நாடு தமிழ்நாடு. ஒரு பத்திரிகை கண்ணதாசன் நடத்திய பொழுது வெண்பா போட்டி ஒன்று நடத்தினார். அந்த வெண்பா போட்டியில கடைசி வரி தந்தார், பூவை மேல் எத்தனை பூ, இந்த பெண்ணு மேல எத்தனை பூ, இதை வச்சு ஒரு பூவைனா பெண்ணு, பெண்ணு மேல எத்தனை பூ. எல்லா கவிஞனையும் தான் எழுதினான்.
எது முக தாமரைப்பூ, கண்ணு குவளைப்பூ, கை காந்தல் பூ, இதைத்தான் எழுதலாம். ஆனால் ஒரு கவிஞர் மட்டும் எழுதினான். என்ன எழுதினான் என்று கேட்டால் அந்த வெண்பா இதுதான். எண்ணெய் இலை ஏற்ற பூ சூடவகை ஏதுமில்லை, பெண் கூந்தல் இந்நிலையில் பெண் பிடிக்க மண் மீதில் சாவை அவளண்டி சாய்ந்து விட்டாள், பின் அந்த பூவை மேல் எத்தனை பூ என்று எழுதினார். சுடுகாட்டுக்கு போகின்ற பொழுது, பாடையில போகின்ற பொழுது பெண்ணின் மேலே பூ போட்டு எடுத்து போவார்கள். அவள் உயிரோடு வாழ்ந்த போது எண்ணெய் இலை தலையில வைத்து சேர்த்துக் கொள்வதற்கு கொஞ்சம் எண்ணெய் கிடையாது. அந்த எண்ணெய் இருந்தாலும் கூட வாரி விட்டுக் கொள்வதற்கு சீப்பு கிடையாது. எண்ணெய் கிடையாது, சீப்பு கிடையாது. அப்படியே வாரிவிட்டாலும் வைத்துக் கொள்ள ஒரு சான் பூ கிடையாது. அப்படி வறுமையிலே வாடப்பட்ட சமுதாயம், எண்ணெய் தராத சமுதாயம், சீப்பு தராத சமுதாயம், மல்லிகையை தராத சமுதாயம். அவள் செத்ததற்கு பின்னாலே மேலே சுடுகாட்டுக்கு போகின்ற பொழுது பூவை போட்டு எடுத்து போகிறாயே, இது என்னடா கேவலங்கட்ட சமுதாயம் என்று எழுதுகிறானே. அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கவிஞர்கள் நாட்டுக்கு தேவை என்ற கனவை நனவாக்கி இருக்கிறார்கள் இங்கே பாடிய புலவர்கள். சுந்தரராஜன் அவர்கள் புலியோதரை செய்கின்ற நேரத்தில் கவிதை எழுதி சொன்னார்கள் என்று சொன்னார். நான் உறுதியாக நினைக்கிறேன், எப்பொழுது அவருடைய கவிதை எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ மத்தியானம் புளிச்சாதம் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. உங்களுடைய கவிதை எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ சுவைத்தோமோ அதுபோல உங்களுடைய தயிர் சாதத்தையும் சுவைப்போம் என்று உறுதியாக நம்புகிறேன். இங்க ஐயாசாமி அவர்கள் நான் ஏதோ ஒரு பெரிய தமிழறிஞர் என்றும் எனக்கு முன்னாலே நின்று பேசுவது இமயத்தின் சாரலில் நின்று ஏதோ மரம் நிற்பது போல என்று சொன்னார்கள். அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு காலத்துல அண்ணா அவர்களை பேச அழைக்க மறுத்த காலம் இருந்தது. பின்னாலே அவரே அழைத்து டாக்டர் பட்டம் தந்தார்கள். நீங்கள் வரமாட்டீர்களா என்று கெஞ்சி அழைத்தார்கள். முதல்ல அவர்களை உள்ளே விடாதிருந்த ஒரு காலம் இருந்தது. டாக்டர் ஏசி செட்டியார் என்று நல்ல தமிழ் வீர மர தமிழாசிரியர் அங்கு இருந்த காரணத்தினாலே அழைத்து சென்றார்கள். ஏசி செட்டியார் அவர்களை அறிமுகம் செய்து விட்டார்கள் அண்ணா அவர்கள். இங்கே இப்பொழுது புரட்சியின் சிகரம் பேச இருக்கிறது என்றார்கள். புரட்சியின் சிகரம் பேச இருக்கிறது என்று சொன்ன உடனே ஏசி செட்டியார் அவர்கள் 6 அடிக்கு மேலே உயரமாக வளர்ந்தவர்கள். அண்ணா அவர்கள் 5 அடிக்கு குறைவானவர். ஆக உடனே எழுந்த உடனே அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என்னை புரட்சியின் சிகரம் என்று சொன்னார்கள். புரட்சி என்னை போல குட்டையாக இராது, இருக்கிறாரே ஏசி செட்டியார் அவரை போல மலை போல இருக்கும். அந்த மலையின் சிகரத்திலே நின்று இந்த குட்டையான சிகரமாகிய நான் பேசுகிறேன் என்று அண்ணா ஆரம்பித்த அந்த பேச்சு உங்களுடைய கவிதையினாலே எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏனெனில் கவிஞர்கள் பாடுகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது எதிர் கவிதையாக இருக்கும். தமிழ்நாட்டு அறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் இறக்கின்ற காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தது எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து எனக்கு தெரிந்தது. அவரை பார்க்க சென்றேன். பார்க்க சென்ற பொழுது படுக்கையில படுத்திருக்கிறார். கையில தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறார். அப்பொழுதே முகத்திலே சாவுக்கலை வந்துவிட்டது. அந்த சாவுக்குரிய அறிகுறி கூட வந்துவிட்டது என்று சொல்லலாம். இனி பிழைக்க மாட்டார் என்ற நிலை. நான் உள்ளே நுழைகிறேன். அந்த நிலையிலே கூட அவருக்கு அந்த புலமை போகல. நான் உள்ளே நுழைத்த பொழுது சொன்னார், என்னப்பா இந்த தமிழ்நாட்டிலே நான் சொன்னா கேட்காதால் நீ ஒருத்தன் தான். எனக்கு தூக்கி வாரி போட்டு அநேகமான யாரையும் மறுத்து பேசி பழக்கமில்லை. என் கொள்கையில உறுதியாக இருப்பேன். யாரிடத்திலே நான் கோபித்துக் கொண்டதில்லை. அப்படி இருக்கு இவன் பேச்சை கேட்காதால் என்று சொல்கிறாரே, அதுக்கு கீதாஜா சொல்கிறாரே என்று சொல்லி ஒருவேளை இவ்வளவு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தும் பார்க்க வரவில்லையே என்ற கோபத்தினாலே சொல்லுகிறாரோ என்ற அச்சத்தினாலே, ஐயா உங்கள் உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு தெரியாது, நேற்று தான் தெரியும், உடனே பார்க்க வந்தேன் என்று. அப்பொழுது சொன்னார், அதுக்கு இல்லப்பா, நான் என்ன சொல்றேன், செல்லப்பா செல்லப்பா என்று சொல்கிறேன், நீ வந்து கொண்டே இருக்கிறாயப்பா. செல்லப்பா இருக்கிறேன், நீயோ வந்து கொண்டே இருக்கிறாயே என்று சொல்லி அந்த நேரத்திலேயும் ஒரு கவிதை ஆற்றலோடு பேசக்கூடிய அந்த இயல்பு கவிஞர்களுக்கு உண்டு, அறிஞர்களுக்கு உண்டு, புலவர்களுக்கு உண்டு. இங்கே பல்வேறு வகையான கனவுகளை கண்டார்கள். கனவு காண்கின்ற பொழுது அந்தந்த காலத்துல என்னென்ன நிலை இருக்கிறதோ அதைத்தான் கனவாக காண்பார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் நல்ல பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்திலே பிறந்தார்கள். அதனால அவங்க தாளாற்ற போதே என்ன பாடுவார்கள் என்று கேட்டால், காடெல்லாம் தேடி காராம் பசு ஓட்டி கொண்டு வந்த பால் பசுக்கு கொம்பெல்லாம் பொன்னிறமா, உட்கார்ந்து பால் கறக்க முக்காலி பொன்னாலே,
அனைத்து பால் கறக்க அணைகை இரு பொன்னாலே என்றெல்லாம் பாடுவார்கள். இந்த அமெரிக்க நாட்டில் வந்து உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்க முடியாது. தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு எவ்வளவுதான் செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தாங்கள் புகுந்திருந்த அந்த குடும்பம் அதை விட செல்வாக்கு இருந்தாலும் பிறந்த வீட்டிலிருந்து ஏதாவது வராதா என்று எண்ணுகின்ற எண்ணம் பெண்களுக்கு இயல்பாக இருக்கும். அது பாட்டோட பாட்டா வரும். கொங்கு நாட்டில் ஒரு தாய் தன்னுடைய மகனை தாளாட்டுகிறாள். தாய் மாமன் வருகிறார். வருகிற போது அவள் பாடுகிறாள், பாட்டனார் எல்லையிலே என் கண்ணீர் பட்டு வந்து விற்குதென்று பட்டு விலை மதிக்க என் கண்ணீர் 10 பேர் தாதியறாம். வீதியிலே பட்டு போகுது. இப்பொழுது போல கடைகள் அல்ல. அந்த காலத்தில் மூட்டையா கட்டி தலைமையில வைத்து தூக்கி கொண்டு விற்பார்கள். அப்படி போகின்ற பட்டு என்ன விலை என்று கேட்டு வருவதற்கு வீட்டுக்குள்ள 10 வேலையாட்கள் இருக்கிறார்கள். அதுவும் பெண்கள். அவளை பெரிய வீட்டில் புகுந்திருக்கிறார். இருந்தாலும் சொல்லுகிறாள், பட்டெடுப்பான் உங்கள் ஐயன். ஐயனா தகப்பன். பட்டெடுப்பான் உங்கள் ஐயன், பணம் கொடுப்பான் உன் மாமன். பட்டெடுக்கிறது ஐயன் எடுக்கணுமா, பணம் கொடுக்கிறது மட்டும் மாமன் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய தாராளம் பாருங்க. நாட்டுப்புற பாடல ஒன்னு சொல்லிட்டு எத்தனை வேணாலும் போகலாம். அடுத்தால் போல பாடுகிறாள், முப்பாட்டல் எல்லையிலே என் கண்ணே முத்து வந்து விற்குதென்று முத்து விலை மதிக்க என் கண்ணே 30 பேர் தாரியா. முதல்ல போனது பட்டு, அதை கேட்கறதுக்கு 10 பேர். அதை விட விலை உயர்ந்த முத்து, இது என்ன விலைன்னு கேட்டு வரதுக்கு வீட்டுக்குள்ள 30 பேர் பெண்கள் இருக்காங்க. இருந்தாலும் இவள் பாடுகிறாள், முத்தெடுப்பான் உங்கள் ஐயன், முடிச்ச விழுப்பான் உன் மாமன். முடிச்ச விழுக்கிறதுனா இப்ப முடிச்ச விழுத்தானே அந்த வேலையும் அந்த காலத்துல பணம் மூல பணம் இருக்கும். அது பெரியவங்க எல்லாம் துணியில ஒரு முடிச்சு போட்டு உள்ளே செருகிருப்பாங்க. முத்தெடுக்கிறது ஐயன் எடுக்கணுமா, முடிச்சு விழுக்கிறது மட்டும் மாமன் முடிச்சு விழுத்து தர வேண்டுமா. இப்படி எல்லாம் அந்த குடும்ப நிலையொட்டி வருகின்ற அந்த நிலை மாறி பாவேந்திரன் பாடுங்கன்னா அவனும் தாலேட்டு பாடினான். என்ன பண்ணினா, காப்பார் கடவுள் உமை கட்டையிலே போகும் மட்டும் வேட்பி உழைப்பி என உரைக்கும் வீணருக்கும் மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் செந்தமிழே கண்ணுறக்கு என்று சொன்னார். சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று கும்பிடுவார். அந்த கீழ்மையை போக்குவதற்கு என் பெண்ணே கண்ணுறக்கு என்ற காலத்தின் கட்டாயத்துக்கு அவர் பாட வந்து விட்டார். அதுபோல இந்த பாடிய புலவர்கள் காலத்தினுடைய கட்டாயத்தை எண்ணி எண்ணி இந்த காலத்துக்கு ஏற்றவையெல்லாம் நம்முடைய நண்பர் இளங்கோ அவர்கள் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை ஒன்றாக சொன்னார்கள், நன்றாக சொன்னார்கள். அது ஒன்றை மட்டுமே வலியுறுத்துகிறேன். நான் சொன்னது ஒருவேளை அமெரிக்க மண்ணிலே வந்து இப்படி சொல்லுகிறானே என்று எண்ண வேண்டாம். உலகத்தில் எத்தனையோ இடங்களை பார்க்கிறோம். சென்று வாழுகின்ற நாடுகளிலே ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். நான் தமிழன் ஒருவன் மட்டும்தான் எங்கு சென்றாலும் இனம் இனமாக பிரிந்து வாழ்கிறானே, இந்த நிலை என்றைக்கு மாறும்? போகின்ற இடத்திலே கூட ஒரு ஒற்றுமையாக வாழ்கின்ற சூழ்நிலை வளர்வதிலேயே இந்த குறை என்றைக்கு போகும் என்றுதான் மிக அருமையாக வருத்தத்தோடு கதா கண்டார் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று. நம்முடைய அருமை நண்பர் ஈழத்தை காண்போம் என்ற ஒரு எக்களிப்போடு சொன்னோம். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு எல்லாம் நிலை என்ன இருக்குது என்று கேட்டால், தப்பி தவறி பாடத்தில் புலி என்று வந்தால் கூட சொல்வதற்கு எங்களுக்கு அச்சம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கோ ஈழத்தை அடைவோம் என்று சொன்னார்கள். புலவர் குழந்தை என்ற ஒரு அருமையான கவிதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ராவண காவியம் என்ற ஒரு காவியத்தை எழுதினார். ராமாயணத்துக்கு நேர் எதிரடையாக ராவணனை கதைத்தலைவனாக வைத்து ராமனை கோழையாக வைத்து ஒரு கவிதை எழுதினார். அதுல இந்த ராவண காவியத்துல இலங்கையினுடைய அந்த கடற்கரை ஓரத்துல ராவணன் நின்று கொண்டிருக்கிறான். அலை வந்து அவன் காலை தழுவிக்கொண்டு ஓடுகிறார். இது காட்சி. அப்பொழுது என்ன எழுதுகிறார், வருகின்ற அலை முத்துக்களை கொண்டு வந்து குவிக்கிறதாம் கரையில். குவித்து விட்டு அவன் காலை பட்டு தொட்டு கொண்டு போகிறார். குழந்தை சொல்லுகிறார், அந்த கடல் ராவணனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதாம். எதற்காக மன்னிப்பு கேட்கிறது? ராவணனே, உங்கள் நாட்டு ஓலைச்சுவடிகளை எல்லாம் பல்வேறு வகையான நூல்களை எல்லாம் இதற்கு முன்னாலே நான் கொள்ளை கொண்டு விட்டேன், வாரி விழித்து விட்டேன். ஏன்னா தமிழ்ச்சுவடிகள் பலவற்றை நாடு கொள்ளையால் போய்விட்டது. அந்த இலங்கை கடல் அழித்து விட்டது. நான் உங்களுடைய சுவடிகளை அழித்தேன், இலக்கியங்களை கொள்ளை கொண்டு விட்டேன். அது தவறு என்று இன்றைக்கு தெரிகிறது. என் தவறுக்காக வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக உன் காலை பிடித்து வணங்கி நான் செய்த அந்த தவத்துக்கு ஈடாக கப்பமாக இதோ முத்துக்களை தருகிறேன், இதை பெற்றுக்கொள் என்று சொல்வது போல அலை வந்து தருவது இருந்ததாக அந்த பாடுவார். நான் நிச்சயமாக நினைக்கிறேன், நாளைக்கு மறுநாளோ அல்லது இன்னும் கொஞ்ச காலத்திலேயோ தனித்தமிழ் ஈழத்தினுடைய தலைவன் இலங்கை கடற்கரையில் நிற்க அந்த இலங்கையினுடைய கடல் அலை வந்து அவருடைய காலை தொட்டு வணங்கி
இத்துறை நாட்கள் இந்த ஏழை மக்களுடைய குருதி எல்லாம் நான் குடித்து கொப்பளித்த அந்த பாவத்தை மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக என்று கேட்கின்ற காலம் வெகு தொலைவிலே இல்லை என்று நண்பர்கள் போன்றவர்கள் உறுதியாக சந்ததியாக இருக்கலாம். என்றைக்கு இருந்தாலும் தமிழன் தமிழனாக வாழப் போகிறான். நாம் மட்டுமாக வீணாக இருந்து விடுதல் கூடாது. நேற்று கூட சொன்னேன், தமிழன் தமிழனை ஆண்டது இல்லை. கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். தமிழன் தமிழனை இதுவரை ஆளவே இல்லை. என்னையா வேடிக்கை பேசுகிறீர்களே என்று கேட்க வேண்டாம். தமிழன் ஒன்றாக இருந்ததில்லை. சேரனாக இருந்தான், சோழனாக இருந்தான், பாண்டியனாக இருந்தான். சேர நாட்டு தமிழனை சேரன் ஆண்டான், பாண்டிய நாட்டு தமிழனை பாண்டியன் ஆண்டான், சோழ நாட்டு தமிழனை சோழன் ஆண்டான். ஒட்டுமொத்தமான தமிழனை ஒரு தமிழன் ஆண்டானா என்று கேட்டால் இல்லை. அந்த கனவுதான் சிலப்பதிகாரம் எழுந்தது. அதை நான் சிலப்பதிகாரம் பேசுகின்ற பொழுது சொல்லுவேன். தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எழுந்ததுதான் சிலப்பதிகாரம். ஆகவே தமிழனை, ஒட்டுமொத்தமான தமிழனை ஒரு தமிழன் ஆண்டது இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது, ஆனால் தமிழன் ஆளக்கூடிய சூழ்நிலை அரசியல் அமைப்பு இல்லை. பக்கத்தில் வருகின்ற ஒரு நாடாவது தமிழ்நாடாக இருந்தால், அது தனித்தமிழ்நாடாக இருந்தால், ஒரு தனித்தமிழ் தலைவன் ஆளுதானே என்ற ஒரு ஏக்கத்தை, கனவை கண்டவர்கள் நிச்சயமாக இந்த கனவு நிறைவேற வேண்டும், நிறைவேற்பதற்குரிய வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதிலே உங்களுடைய அந்த ஆர்வத்தை பாராட்டி இந்த இளம் கவிஞர்கள் நண்பர்கள் எல்லாம் மிக அருமையாக பாடினார்கள். அவர் சொன்னார், கணக்கு போட்டுக் கொண்டிருந்த பொழுது எனக்கு கவிதை வந்தது, தூங்கிட்டேனார். கணக்கு எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. இளந்தவர் சொன்னார், கணக்கு தமிழ் ஒன்றுபடுவதில்லை. நான் மாறுபட்டோம், நான் கணக்கு ஆசிரியர், வந்தது தமிழ். ஆகவே கணக்கும் தமிழும் சேரும் உள்ளம் இருந்தார். ஆனா கணக்கு கொஞ்சம் கடினம் தான். எங்களுக்கு உங்க மாதிரியே ஒரு ஆசிரியர் இருந்தார், கல்யாண சுந்தரம் ஐயர். நீங்க மாதிரிதான் எப்படி வகுப்பில் தூங்குறீங்களோ அப்படி சில பேர் தூங்குவாங்க. அவர் தூங்குற போது எழுப்பவே மாட்டார். ஏன்னா தூக்கத்தில் எழுப்பினா அவளுக்கு பெரிய பாவமா. நித்திரைக்கு பங்கம் செய்தால் சித்திரவதை கூட செய்யலாமா. அதனால நித்திரை பங்கம் பண்ணாதே. அவர் இந்த பெஞ்சுக்கு ஒரு ஆள் போட்டுப்பார், மானிட்டர், பெஞ்ச் மாட்டின்னு பேரு. அவன் என்ன செய்யலாம், வர்றவர்கள் எல்லாம் கணக்கு ஒழுங்கா வீட்டு கணக்கு போட்டுருக்காங்களான்னு பார்க்கணும். அவன் சொன்னா சரி. என் நண்பர் ஒருத்தர் தான், சின்னசாமின்னு பேரு, வீட்டு கணக்கு ஒழுங்கா போடவே மாட்டார். வந்த உடனே அந்த பெஞ்ச் மானிட்டர் சொல்லுவார், ஐயா சின்னசாமி வீட்டு கணக்கு போடலேன்னு. ஸ்டாண்டப் ஆன் தி பெஞ்ச் பார். நான் சொன்னாரு, பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொன்னார். ஸ்டாண்டப் ஆன் தி பெஞ்ச்ல ஏறி நின்னுவார். நாள்தோறும் அந்த பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறதா வழக்கமா இருக்கு. ஒரு நாள் டைம் டேபிள் மாறி வந்து கால அட்டவணை, காலையில 2வது பீரியட் கணக்குன்னு வச்சுக்கங்க. கணக்கு 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 டேபிள் எழுதி போட்டுட்டாங்க. இவர் டைம் டேபிள் எழுதிக்கணும் இல்லைங்களா, முதல் பீரியட் இங்கிலீஷ் எழுதிட்டார். 2வது பீரியட் கணக்குன்னு வர இடத்துல எல்லாம் ஆன் தி பெஞ்ச் ஆன் தி பெஞ்ச் அந்த வேலை வந்து ஆன் தி பெஞ்சில் இருக்கக்கூடிய வேலை. அப்படி அருமையான அந்த நேரத்தில் ஒரு கனவு கண்டீர்களே, அந்த கனவு பாராட்ட வேண்டிய கணக்கு. ரஷ்யாவில் ஒரு கவிஞர் இருந்தார், தாராசு ஷெம்சகோவின். அவன் ஒரு கனவு கண்டான். அவன் கவிதையில கனவு காண்கிறான். என்ன கனவு காண்கிறான், ஒரு பெண், அடிமை பெண், நிலத்திலே வேலை செய்கின்ற பிரபுவினுடைய அந்த பண்ணையிலே அடிமை செய்வோம். அந்த அடிமை கோதுமை அரைத்துக் கொண்டிருக்கிறாள். கங்காணியோ கொஞ்சம் வெளியில போய்விட்டான். கொஞ்சம் நேரம் கிடைத்திருக்கிறது, அதற்குள்ள குழந்தைக்கு பால் கொடுத்து விடலாம் என்று ஓடி வந்து குழந்தை எடுத்து பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். குழந்தை பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுதே களைப்பினாலே தூங்கி விட்டான். தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அவளுக்கு ஒரு கனவு வருகிறது. என்ன கனவு, தன்னுடைய குழந்தை வளர்ந்து விட்டது போலவும், தன்னுடைய நாடு விடுதலை பெற்றது போலவும், விடுதலை பெற்ற நாட்டிலே தன்னுடைய குழந்தை வளர்த்த இந்த ஆண் நிலத்தை வாங்கிவிட்டது போலவும், தான் ஒரு விடுதலை பெற்ற பெண்ணை மணந்து கொண்டது போலவும், அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்க, இந்த விடுதலை பெற்ற இளைஞனும் அந்த பெண்ணும் கோதுமை அரைத்துக் கொண்டு கையில கோதுமை வைத்துக் கொண்டு இந்த குழந்தையை பார்ப்பது போல சிரித்துக் கொண்டிருக்கிற அந்த கனவை காண்கிறாள். அந்த நேரம் பார்த்து கங்காணியினுடைய குரல் கேட்கிறது. விழித்து பார்த்தால் பழைய கோதுமை வயல், பழையபடி நிலம். அதே போல பாரதிதாசனும் ஒரு கனவை காண்கிறார். தமிழ்நாடுக்கும் தடபுடல், இப்படி ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். என்ன கனவு காண்கிறான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஓடி ஓடி கொண்டு வந்து கொடுக்கிறார்களாம். இதோ லட்சம், இதோ 2 லட்சம், இதோ 5 லட்சம். இங்க தமிழ்நாடு பவுண்டேஷனுக்கு எல்லாரும் ஓடி வந்து கொடுப்பது போல, அல்லது கூட்டணிப்பு தமிழ்ச்சங்கத்துக்கு தருவது போல, ஒருவேளை தனி சேர்ந்தங்க இருந்தால் அப்படி தரமாட்டேங்கிறார்களே என்று சண்டைக்கு வந்தாலும் வரலாம். அப்படி கொண்டு வந்து ஓடி ஓடி தருகிறார்கள். தந்த உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அந்த பணத்தை வாங்கி தமிழ்ச்சங்கம் அமைக்கிறான். தமிழ் வளர்கிறது, பழையபடி சங்கத்தமிழ் வளர்கிறது என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டே இருக்கிறார்.
திடீர்னு விழிப்பு வந்தா நைந்த தமிழ்நாட்டில் நான் இருக்கு கண்டேன் பாட்டை கடைசியில் முடிக்கிற போது கனவுலதான் இந்த நிலை வந்தது. கடைசியில் என் நிலை என்னன்னா நைந்த தமிழ்நாட்டில் நான் இருக்கு கண்டேனே என்று சொல்லுகின்ற அந்த நிலை போல இல்லாமல் இந்த கவிஞர்கள் கண்ட கனவெல்லாம் நனவாக வேண்டும், மலர வேண்டும் என்றவர்களை வாழ்த்தி, கவிதை என்பது புதிதல்ல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், கவிதை என்றால் என்ன என்றால் அதுக்கு ஒரு இலக்கணம் சொன்னார். அறிந்ததுதான் என்றாலும் அறிந்ததனை அறிந்தவருக்கு சொல்லுகின்ற பொழுது அறிந்ததுதான் என்றாலும் அடடே எவ்வளவு அழகாக சொன்னான் என்று சொல்ல வைப்பதுதான் கவிதையினர். இதுதான் கவிதை. அறிந்ததனை இவங்க சொல்றதுதான் நமக்கு புரியாது அல்ல. அறிந்ததனை அறிந்தவருக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அறிந்ததை, அந்த அறிந்ததை நாமும் அறிந்திருக்கிறோம், அறிந்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது அறிந்ததுதான் என்றாலும் நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னாலும் அடடே எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார்கள் என்று நம்மை அயர வைக்கின்ற ஒரு செய்தி இருக்கிறதே, அதுதான் கவிதை கலை. அந்த கவிதை கலையில சிறந்திருக்கக்கூடிய இந்த கவிதை மன்னர்கள், அமெரிக்கனுடைய நாட்டினுடைய கவிதை தலைவர்கள், கவிதை வீரர்கள், இவர்களுடைய கவிதை பண்பு வாழ்க வளர்க என வாழ்த்தி, இன்னும் நேரம் தந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகலாம் என்றாலும் காலத்தின் எல்லை கருதி இந்த அளவிலே அமெரிக்க தமிழிலே தமிழ் மனம் வீசுகிறது, தமிழ் கவிதை உணர்வு வீசுகிறது. இந்த கவிதை வளம் வளர்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன்.